தஞ்சாவூர்ல பாபநாசம் கோவில் அறங்காவலரா நர்கிஸ் கான் தேர்வு செய்யப்பட்டாரு. பத்திரிகையில பேர் வருது. இவங்க கான் பேர் பார்த்தவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, இது நம்ம புறக்கணிக்க வேண்டிய அந்த பாய் கான் தான். எச் ராஜா வந்துட்டார். கோவில் நிர்வாகத்திற்குள் முஸ்லிமா என் ரத்தம் கொதிக்கின்றது. விடமாட்டோம் விடமாட்டோம். இந்த அரசு அராஜகம் செய்கிறது, அநியாயம் செய்கிறது. ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறாரு ஹெச் ராஜா. நர்கிஸ் கானே ஒரு காதல போய் அவர் ஹெச் ராஜா நான் பாய்லாம் இல்ல, நான் இந்து தான். என்னோட பேர் நர்கிஸ் கான். இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு நிறைய பேர் அவதூறு பரப்புனாங்க. நான் இந்து தான். நான் பிரசவத்தை பார்க்கும்போது எங்க அம்மா கிரிட்டிக்கலான பொசிஷன்ல நான் இருக்கும்போது அதை காப்பாத்தின டாக்டரோட பேர் இஸ்லாமியர் பேரு. உயிர் கொடுத்து காப்பாத்தினாங்கிற ஒரு நன்றி விசுவாசத்துக்காக அந்த டாக்டரோட பேரை வச்சிருக்காங்க. அவ பேருக்கு காரணம் சொல்றாரு. அந்த நரசம்மாவினுடைய நினைவாக அந்த பாயம்மா பேரை எனக்கு வச்சுட்டாங்க. மற்றபடி நான் ஆச்சாரமான இந்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பொட்டி பாப்பா ஹெச் ராஜா அடங்கி போயிட்டார். நர்கிஸ் கான்ங்கிற பேருக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்களே ஏன்? கோவில் நிர்வாகத்திற்குள் முஸ்லிமுக்கு வேலை இல்லை, அதானே? அது நியாயம் தானே நீங்க நினைக்கிறீங்க? நாங்களும் அது நியாயம் தான் நினைக்கிறோம். அது நியாயம் தான். கோவில் நிர்வாகத்திற்குள் முஸ்லிமுக்கு வேலை இல்லை. அதே தானங்க பள்ளிவாசல் நிர்வாகத்திற்குள் முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு ஏன் வேலை? இந்துவுக்கு எங்கே எங்கே வேலை வருகிறது? என்ன ரோல் இருக்கு? இதே கேள்வி ஒவ்வொரு மதத்தினுடைய சொத்துக்களையும் வரும். கிறிஸ்தவ தேவாலயங்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லிமுக்கு என்ன ரோல்? ஒரு ரோலும் இல்லை. ஒற்றுமையா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மெனக்கிட்டு தேவையில்லாம முஸ்லிம் இந்துங்கிற வெறுப்பை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தேவையற்ற இப்படி ஒரு விஷயத்தை உள்ளே நுழைக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாத இருவர் கண்டிப்பா இருக்கணும்.